ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து இப்போது வந்து மேக்கப் போட்டிருக்கேன். இது வந்து என்ன மேக்கப்னால், எனக்கு வெட்டிங் டே வந்ததில்ல, அந்த மேக்கப் நான் போட்டிருந்தேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே வெட்டிங் டே மேக்கப் தான் உங்களுக்கு போட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் போட்டு காட்டிகிட்ருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எப்படி மேக்கப் போட்டிருக்கேன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் எனக்கு எனக்கு வந்து ஒரு 4 டேஸாகவே என்னன்னு தெரியல, சளி, இருமல் நிற்கவே இல்லை. என்னன்னே தெரியல. நைட் ஆகுனா ரொம்ப இருமல் வருது. அதுவும் பகல்லலாம் இருமல் வரவே மாட்டேங்குது. நைட் ஆனால் அப்படி ஒரு இருமல் வருது. அப்படியே நான்ஸ்டாப்பாக ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வருது. அப்புறம் டானிக் குடித்து அப்புறம் மாத்திரை சாப்பிட்டா தான் அது வந்து அப்பவும் அடங்க மாட்டேங்குது. அந்த இருமல் வந்துகிட்டே இருக்குது. பார்த்துக்கோங்க, உடம்ப வந்து பார்த்துக்கோங்க, குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சம் சூடாக குடிங்க. தண்ணி வந்து கொஞ்சம் வாட்டர்லாம் கொஞ்சம் சூடு பண்ணி ஆற வச்சு குடிங்க. ஜில் தண்ணிலாம் குடிச்சிடாதே. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிடாதீங்க. இந்த பேசக்கூட என்னென்னு முடியல, த்ரோட் வேறு இன்ஃபெக்ஷனாக இருக்குது. அதுவும் மீறி சரி ஏதோ மேக்கப் போடலாம், எனக்கு சும்மாவே இருந்தால் கூட என்னமோ இப்படி இருக்கும். என்னடா சும்மாவே இருக்கிறோமா, இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஏதோ ஃபீவர் இருக்க மாதிரியோ ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரியே இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணோன்னா அந்த அந்த நினப்பு நம்மளுக்கு இருக்காது. இந்த இருமல் நினப்பு, அந்த சளி நினப்பு, அந்த ஃபீவர் நினப்புலாம் இருக்காது. அதனால தான் வேறு வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து மேக்கப் பண்ணிட்டேன்னு துணியெல்லாம் இப்போ தான் எல்லா துணியும் மடித்து வச்சேன். வீட்டு வேலைக்காரம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்குது. 4 நாள் வரல. என்னன்னு தெரியல. அப்புறம் அவங்களுக்கும் உடம்பு சரியில்லைங்கிறாங்க. எங்கள் வீட்டு சொந்தக்காரங்களுக்கும் உடம்பு சரியில்லைங்கிறாங்க. என்ன பண்ணுறதே தெரியல. குழந்தைங்கள நல்லா பார்த்து, சின்ன சின்ன குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறமேல எனக்கு கொஞ்சம் ஐப்ரோலாம் கொஞ்சம் சரியாக வராது எனக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரே ஒரு மிஸ்ஸிங் விட்டுட்டேன். இந்த மஸ்காரா வந்து மிஸ்ஸிங் விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு அந்த மேக்கப் போடுற நினப்பே இல்லை. ஆனால் அதில் போட்டிருப்பேன் நான். லாஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோஸில் நான் போட்டிருப்பேன். அது வேணால் நீங்கள் பாருங்கள். அதில் மஸ்காரா வந்து மறக்காமல் போட்டிருக்கேன். நான் வந்து மேக்கப் போடும்போது மஸ்காராவை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். எனக்கு மறந்து போச்சு. அதனால் சரி நான் போடனது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு பாருங்கள். எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து நேச்சுரலாக வந்து நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அந்த கண்ணாடியில் வந்து அழகாக போடுவேன் மேக்கப்பு. ஆனால் அந்த வீடியோன்னு வந்துச்சுன்னா எனக்கு கையெல்லாம் நடுங்கும். எனக்கு என்னடா நல்லா போடுறேனா இல்லையா அப்படின்னு எனக்கு நடுங்கும். எனக்கு வீடியோவில் சரியாகவே வராது மேக்கப்பு. ஆக்சுவலாக நேரில் வந்து நல்லா மேக்கப் போடுவேன். நல்லா சாரீலாம் நல்லா மடிப்பு ரொம்ப அழகாக போடுவேன். தெரிஞ்சவங்க கூட சொன்னாங்க, நல்லா சாரீலாம் மடிப்பு அழகாக போடுறேன் அப்படின்னா என்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி ரொம்ப இந்த அனதர் யூடியூப்பில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 44 சப்ஸ்கிரைபர் வந்திருக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அனதர் யூடியூப்னா அம்மு ஃபேஷன் ஸ்டைலு, இதில் வந்து நான் தனியாக எடுத்திருக்கேன். அதை நீங்கள் வேணால் பாருங்கள். சும்மா ட்ரெஸ்ஸிங் மட்டும்தான் நான் காட்டுவேன் தவிர வேறு எதுவும் நான் காட்ட மாட்டேன். புது புது ட்ரெஸ்ஸு காட்டுவேன். மற்றபடி எந்த ஸ்டைல்லாம் கிடையாது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.